வணக்கம் நேயர்களே. நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு துறைகள் சார்ந்த பல சந்தேகங்கள் இருப்பது இயல்பான ஒன்றுதான். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இது உங்கள் கேள்வி எங்கள் பதில். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. அரசு சார்ந்த பணிகள் கனவோடு காத்திருப்பவர்களுக்கு அதை நனவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் தான். டிஎன்பிசி தேர்வுகளுக்கு இணையதளத்தில் பெயர்களை பதிவு செய்வது துவங்கி விண்ணப்பிப்பது, அதற்கான அடிப்படை தகுதிகள், சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கவே இன்றைய நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விளக்கமளிப்பதற்காக போட்டித் தேர்வு ஆலோசகரான திரு ஷாம் ராஜேஸ்வரன் நம்முடன் இணைவிருக்கிறார். அதற்கு முன்னர் பொதுமக்கள் போட்டித் தேர்வுகள் குறித்து நம்மிடம் முன்வைத்த கேள்விகளை இப்போது பார்த்து விடலாம். இப்போ நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். டிஎன்பிசி எக்ஸாம் எந்த குரூப் எடுத்தால் ஈஸியாக எனக்கு வேலை கிடச்சிரும். டிஎன்பிசி எக்ஸாம்னா என்ன? தமிழ்நாடு நடத்துகிற கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அதுக்கான கல்வி தகுதி என்ன? அது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ கோச்சிங் கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாமுக்கு? டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் வந்து இப்போ நாங்கள் எழுத போகிறோம். எங்களுக்கான குரூப் மெட்டீரியல்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது கிடைக்கிறதுக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பொண்ணு எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கு, இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், எந்த குரூப் எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. டிஎன்பிசி போட்டித் தேர்வுன்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. அதுக்கு நாங்கள் எப்படி ஹால் டிக்கெட் வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கான வந்து முயற்சி எங்களுக்கு எதுவும் எடுக்க தெரியாது. இப்போ 10th படிச்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், 12th படிச்சவங்க ஒரு சப்ஜெக்ட், நாங்கள் இப்போ டிகிரி படிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு என்ன சப்ஜெக்ட், அதுக்கான விவரம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் வந்து நிரந்தர எண் எப்படி வாங்குதுன்னு தெரியல. அடிக்கடி நம்பர் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஒரு அப்ளை பண்ணியிருந்தா அந்த நம்பரை வச்சு எப்படி கண்டினியூ பண்ணி ஒரே நம்பரை வச்சு கண்டினியூ பண்ணலாமா? டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கேள்விகள் எல்லாம் இப்போது பார்த்தோம். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் போட்டித் தேர்வு ஆலோசகரான திரு ஷாம் ராஜேஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். பொதுமக்கள் நம்மக்கிட்ட முன்வைத்த அந்த கேள்விகள்லாம் பார்த்தோம். அதில் சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிரந்தர பதிவு எண் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. புதுசாக இருந்தது. அது யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு கூட சரியாக தெரியல. நிரந்தர பதிவு எண் என்னது? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்க முடிஞ்சது, என்ன குரூப் வந்து நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் எந்த குரூப் தேர்ந்தெடுக்குது? இதுலேருந்து ஆரம்பிப்போம் சார். இப்போ முதல் கேள்விக்கு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. நான் முதல்ல வந்து செய்தித்தாளில் அதை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இவங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை நான் இதில் வந்து தேர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க முதல் கட்டமாக அந்த செய்தித்தாளில் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்த பிறகு அதுக்கப்புறமா இப்போ வந்து இணைய வழியாகவே லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்து இணையதளம் வாயிலாகவே வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து tnpsc.gov.in வெப்சைட்டில் போய் அவங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அவங்களோட தகவல்களில் நிரந்தரமாக பதிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் படி அவங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துட்றாங்க. சரி, அப்போ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ சமீபத்தில் வந்து குரூப் 2Aன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு கிராஜுவேட், ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் இது யூஜிசி எக்ஸாம், யூஜிசி அவாய்ட் பண்ண ஒரு கிராஜுவேஷன் இருக்கக்கூடியவங்க இதுக்கு எலிஜிபிள். சரி, இப்போ இந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அந்த ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போனாங்கன்னா இந்த ஓடிஆரில் நிரந்தரமாக அவங்க பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே அப்படியே வந்து அந்த ஓடிஆரில் வந்து அப்லோட் ஆகி அந்த அப்ளிகேஷன் போயிடும். இது தவிர ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தகுதிகள் எது இருந்ததுன்னா அதை மட்டும் அது வந்து காட்டும். அதையும் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் நடந்துடும். இப்போ நிரந்தர பதிவு அப்படின்னு பண்ணும்போது காலத்துக்குமே அந்த பதிவு இருக்குமா? ஒருத்தருக்கு அந்த பதிவு பண்ணவருக்கு ஒரு டைமில் வேலை கிடச்சிச்சுன்னா அது என்னவாகும் சார்? அதாவது மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து அந்த ஓடிஆர் வந்து லேப்ஸ் ஆயிரும். இப்போ ஓடிஆர் வந்து காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ ஒருத்தர் வந்து குரூப் 4ல் வந்து பதவி கிடச்சிருக்கு, அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேலையிலேருந்து அவர் குரூப் 2க்கு போகணுன்னாலும் அடுத்த லெவல் எக்ஸாம் எழுதுவார், இல்லை குரூப் 1 எக்ஸாம் போனாலும் அடுத்த லெவல் எக்ஸாம் எழுதுவார். அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் இந்த ஓடிஆர் தான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ எந்த தேர்வுக்குமே, டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய எந்த தேர்வுக்குமே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து
அந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு நேயர் இணைந்திருக்காங்க திண்டுக்கல்லிலிருந்து சரண்யா. வணக்கம்மா, உங்க கேள்வியை முன்வைக்கலாம். சார் கிட்ட பேசணும். பேசலாமா? சொல்லுங்கம்மா. சார் ஆக்சுவலாக இப்போ டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. படிக்கிறதுக்கு வந்து சிலபஸ்லாம் இருக்கிறப்ப கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இப்போ பாலிட்டிலாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாவே கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது சார். பாலிட்டி, சயின்ஸ் இதெல்லாம் அதுக்கு வந்து எப்படி சப்ஜெக்ட் ஓரியன்டாக எப்படி அதை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, ரைட். அதாவது இப்போ வந்து அவங்க சிலபஸை பார்த்துருக்காங்க. சிலபஸ் வந்து 7 செக்மெண்ட் இருக்குது அந்த ஜென்ரல் நாலேஜ்ன்றதுல. வாஸ்ட்டாக இருக்குன்னு வாஸ்ட்டாக இருக்கும் சிலபஸ் வந்து பார்க்க வாஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து ரொம்ப டிஃபைன்டு சிலபஸ். இப்போ இந்திய அரசியல் சட்டம் பாலிட்டி அப்படின்ற ஒரு சிலபஸ் வந்து நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் அதை வந்து சோஷியல் ஸ்டடீஸ் சமூக அறிவியலில் வந்து சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் குடிமியல் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து அந்த பாலிட்டியோட ஃபவுண்டேஷனை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் முதல்ல தொகுத்து படிக்கணும். ரெண்டாவது அந்த சயின்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்றது 8th 9th 10th ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். ஸோ 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மெட்டீரியலே கவர் ஆயிடுது. ஸ்கூல் சிலபஸ்லேயே கவர் ஆயிடுது. பேலன்ஸாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள பாலிட்டி டெவலப்மெண்ட், அதே மாதிரி சயின்ஸ் வந்து 11th and 12th இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் சயின்ஸ் இதை பேஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமை சிம்பிளாக ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ கையிலேயே நோட்ஸ் இருக்குது, கையிலேயே மெட்டீரியல் இருக்குது. ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். சரி, இப்போ ஓடிஆர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஓடிஆர் இல்லாதவங்களுக்கும் ஒரு இது இருக்கா, ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அது கஷ்டமா? இவங்களை விட அவங்களுக்கு கஷ்டமா? இது அப்படி எந்த ப்ராசஸுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒன் ட்ராக் தான், ஒரு ஒன் வே தான். ஓடிஆர் பண்ண பிறகு தான் வந்து அப்ளிகேஷனை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். முன்னாடி வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் இருந்தது. இப்போ அந்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் மட்டும் இப்போ டெபிட் கார்டில், கிரெடிட் கார்டில் இல்லை நெட் பேங்கிங் இல்லாதவங்களுக்கு வந்து செல்லானை ஜென்ரேட் பண்ணி அந்த செல்லானை ஃபில்அப் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க பேமெண்ட்டை பண்ணி அந்த செலான் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா 2 ஒர்க்கிங் டேயில் 2 வேலை நாட்களில் வந்து அது ப்ராசஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். சரி, இப்போ அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதன் அடிப்படையில் ஒன்று பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். அதில் என்னெல்லாம் வந்து யூஸ்வலாக தவறு நடக்கக்கூடியது, என்னெல்லாம் இவங்க கவனத்தில் வச்சுக்கணும்? அதாவது பிரதானமாக நடக்கக்கூடிய தவறுகள் வந்து இப்போ சமீபத்தில் அந்த குரூப் 2A அப்ளிகேஷனில் வந்து அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இடத்துல சர்டிஃபிகேட் நம்பரை ஃபில் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது ரோல் நம்பர். நம்ம எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், HSC எக்ஸாம் எழுதும் போது கவர்மெண்ட் அலாட் பண்ண ரோல் நம்பர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது ரைட் ஹேண்ட் சைடில் டாப் எஜ்ஜில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர். இதை வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இப்போது டிகிரி வந்து எலிஜிபிலிட்டின்னு போட்டிருக்கு குரூப் 2Aல. அப்போ ஃபைனல் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா இல்லையா? அப்போ ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். அப்போ நோட்டிஃபிகேஷன் டேட் அன்னைக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அது எலிஜிபிள். அப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த டேட்டில் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகி இவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷனலாக இந்த டிகிரி அவார்டாக இருக்குது. அப்போ அந்த டேட்டை என்ட்ரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் மட்டும்தான் நிறைய மாணவர்கள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த ஃபீ மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபீயை பே பண்ணுறதில்ல. அதாவது இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா 3 times எக்ஸம்ஷன் இருக்குது. பட் இவங்க 3 times எக்ஸீட் ஆகி எழுதும் போது அந்த எக்ஸம்ஷனை அப்ளை பண்ணும்போது இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த ஓடிஆரை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் வந்து 50 rupees பே பண்ணி தான் அது ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு நேர் இணைந்திருக்காங்க சார் இந்த நேரத்தில். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். வணக்கம் சார், நான் ஊராமிலிருந்து முருகேசன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். மேடம், அதாவது என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ வந்து BA வந்து தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கு. சரிங்க சார். அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 20. அதாவது அவங்க வந்து இப்போ வந்து குரூப் 1, குரூப் 2 வந்து அட்டன் பண்ண முடியுமா? அதுக்கு ஏஜ் மேக்ஸிமான ஏஜ் என்ன? இல்லை ரெண்டாவது இந்த காமனாக வந்து விஓ அந்த கொஞ்சம் சாதாரண பதவியில் இருக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அதுக்கு ஏஜ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? கண்டிப்பாக சார். அதாவது இந்த காம்பரேட் எக்ஸாமில் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ரிசர்வேஷன் பொறுத்து. இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். பட் இவங்க வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர், அதான் ஃபைனல் இயர் கேண்டிடேட் வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமை அட்டென்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ குரூப் 2A எக்ஸாமோ இல்லாட்டி ஏற்கனவே முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியாது. பட் அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணதால் இனிமேல் வரக்கூடிய இந்த விஓ எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த குரூப் 2A எக்ஸாம்
இல்லை குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இப்போ குரூப் 4 வந்து 10th வரைக்கும், ஆனால் அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுமே வந்து டிகிரி கண்டிப்பாக வேணும் நம்ம இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் பொறுத்த 4 வரைக்கும். வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் +2 லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கிராஜுவேஷன் லெவலில் தான் வந்து குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இந்த ஓடிஆர் பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஓடிஆரில் வேறு என்னெல்லாம் வந்து ஈஸியான வே வந்து இருக்கும், அதில் இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே சிரமமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எதை நீங்கள் குறிப்பிடுவீங்க சார்? ஓடிஆரில் இன்னொரு ஆப்ஷன் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு 3 டைம்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் சேஞ்சஸ் இருக்குது, சிக்னேச்சர் சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த எடிட் ஆப்ஷனுக்கு போய் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம், அந்த சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டேஷ்போர்டுன்ற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டேஷ்போர்டில். ஸோ நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நம்மளோட சர்டிஃபிகேட்டை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் குரூப் 2 எக்ஸாம்பை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி இணையதளத்தில் வந்து அவங்க அப்லோட் பண்ணணும் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை. ஸோ ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது ப்ரொஃபைலில் என்ட்ரு ஆயிரும். ஒன்ஸ் ப்ரொஃபைலில் என்ட்ரு ஆனால் திருப்பி இந்த எக்ஸாமில் வாய்ப்பு அவங்க கவுன்சிலிங் போய் கிடைக்கல, திருப்பி அடுத்து ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை குரூப் 2 எக்ஸாம் எழுதும் போது அந்த சர்டிஃபிகேட்டை ரீப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இதில் என்னென்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாம் முடிக்கிறது வந்து துரிதமாக முடிக்கும், ரொம்ப சயின்டிஃபிக்காக முடிக்கும். முன்னாடிலாம் வந்து 5-6 இயர்ஸ் முன்னாடி மேனுவலாக ஒர்க்கர்ஸை போட்டு இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அந்த டைமை நம்ம சேவ் பண்ணுறோம். அதனால தான் 2 மாதத்தில் ஒரு எக்ஸாம் நடந்துருது. இது 1 டைம் எக்ஸாமில் 2 to 3 months இதோட ரிசல்ட் வந்துடுது. அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துருது. அவங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க சார், சிவகாசியிலேருந்து சுகுமார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன் வைக்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருக்கேன் மேம். சொல்லுங்கள் சார். எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக் தமிழுக்கு பதில் பேசிக் இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது குரூப் 2ல? குரூப் 2Aல வந்து அவர் வந்து மொழித்தாளை பற்றி கேட்குறாரு. மொழித்தாள்ன்றது லாங்குவேஜ் பேப்பரில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், இல்லாட்டி பொது தமிழ் அப்படின்றார். அவர் வந்து இப்போ அவரோட கேள்வியில் என்னென்னா, அவர் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறதால கண்டிப்பாக இங்கிலீஷ் எடுக்கணும்னு நினைக்கிறார். அப்படி கிடையாது. அவங்க எந்த பாடத்தை, தமிழ் பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்கிறாங்கன்னா தமிழே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எம்ஏ இங்கிலீஷ் வந்து ஒரு தடையாக இருக்காது. ஸ்கூல் லெவலில் +2 லெவலில் தமிழ் படிச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வியெலாம் வந்து அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பொது தமிழே வந்து அவர் ஆட் பண்ணலாம். இல்லை அவர் வந்து எம்ஏ இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால தனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாது. அதாவது ஸ்கூல் லெவலில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்க, தமிழ் ஒரு பாடமாக இருந்ததுன்னா வந்து அவங்க இங்கிலீஷ் எடுக்கலாம். பட் அவர் பேசும்போது வந்து அவ்வளோ கான்வர்சண்ட்டாக இல்லை. அது வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தாருன்னா, ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாருன்னா பொது தமிழ் எடுக்கிறதே வந்து பெஸ்ட். ஏன்னா பேசிக்கான கிராமர், பேசிக்கான காம்ப்ரிஹென்ஷன், பேசிக்கான லிட்ரேச்சர் தான் வந்து இந்த டெஸ்ட்டில் அசஸ்மெண்ட் ஆகும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சி தொடரும்.